Hello designers, welcome to Safa Creations. எங்களோட ஆன்லைன் ஆரி ஒர்க் மாஸ்டர் கோர்ஸ்க்கான அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. மே 15th அன்னைக்கு நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த கோர்ஸில் நாங்கள் சிலபஸில் நிறைய ஸ்டிச்சஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாகவே ப்ரூச் ஒர்க் கிளாஸும் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த 3 months கோர்ஸில் நீங்களும் ஜாயின் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்தே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி உங்களோட நேமை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஆரி டிசைனிங்கில் அனார்கலி பார்ட்டி வேர் ட்ரெஸ்க்கான ஸ்லீவ் டிசைனிங் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த டிசைன்ஸ் வந்து அனார்கலி, குர்த்தி, மேக்ஸி இதுக்கு மட்டும் இல்லாமல் ப்ளவுஸ்க்குமே நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ ரீசெண்ட் டைமில் ஸ்பேஸ் சில்க், ஜெமிச்சோ, க்ரஸ்ட் டிஷ்யூ இந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் வந்து பிளைன் சாரீ வேர் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் மட்டும் டிசைனராக போடுறது ரொம்பவே ட்ரெண்டில் இருக்குது. இந்த மாதிரி டைப் சாரீஸ்க்கு இந்த டிசைன் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டிசைன் எப்படி போடுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைமாக சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும். நான் இதில் வந்துட்டு ஒரு ஹனிகோம் பேட்டர்ன் வித் ஃப்ளாரல் டிசைன் வந்து ஆல்ரெடி ட்ரேஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் டிசைனிங் வந்து பண்ண போகிறோம். இது ஸ்லீவோட சென்டரில் ஹாரிசான்டல் லைனாக இந்த டிசைன் வர மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். வந்து 14 நம்பர் நீடிலும் நார்மல் ஸ்விங் த்ரெட்டும் யூஸ் பண்ணுறேன். இதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து நான் மிக்ஸ் பண்ணி இந்த பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நிறைய மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுனால நான் ஸ்டிச் பண்ணும்போதே அப்படியே ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். முதல்ல இந்த ஃப்ளவர் டிசைனில் சென்டரில் ஒரு ஸ்டிச்சிங் டைப் கிளிப் ஸ்டோனை வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். லாங் ஸ்டிச் இந்த பெட்டலில் வந்து ஒரு லாங் செயினும் ஒரு லாக் செயினும் போட்டுட்டு ஒரு கோல்டன் சீக்வன்ஸும் ஒரு 7 mm ட்ராப் பீடும் போட்டுட்டு அப்படியே பேக்கில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். பேக்கில் கொண்டு வந்து ஒரு ஃபிக்ஸிங் ஸ்டிச், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அடுத்த பெட்டல் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி ஷார்ப்பான கார்னரோட அளவுக்கு ஒரு லாங் செயின் வித் லாக் செயின் கொடுத்துட்றேன். திரும்பவும் ஒரு கோல்டன் சீக்வன்ஸும் ஒரு ட்ராப் பீடும் லோட் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் கொண்டு வந்துட்டு ஃபிக்ஸிங் அண்ட் லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி 4 சைடில் இருக்க பெட்டலை வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். இடையில இருக்கு இல்லையா மீதி 4 பெட்டல்ஸ், அதுலேயுமே இதே மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்து ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கு நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஒரே சைஸ் ஒரே கலரில் இருக்கிற பேர்ல் ட்ராப் பீட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஆல்டர்னேட்டாக 2 கலர் மிக்ஸ் பண்ணி கூட போடலாம். இல்லை 2 மெட்டீரியல், ஒவ்வொரு பெட்டலுக்கு ஒவ்வொரு மெட்டீரியல்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட்டாக கூட நீங்கள் டிசைன் பண்ணலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எல்லா பெட்டலுமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ எண்டிங் நாட் வந்து ஃபைனலாக கொடுத்துக்கிறேன். அடுத்தது பாக்ஸில் இந்த மாதிரி கட் பீட் எடுத்திருக்கேன். இந்த கட் பீட் வந்துட்டு ரெயின்போ கட் பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் பீடர் நீடில் வந்து யூஸ் பண்ணுறேன். டிசைனர் ப்ளவுஸ் அண்ட் பார்ட்டி வேர் இதுக்கெலாம் வந்துட்டு இந்த மாதிரி ரெயின்போ கட் பீட்ஸ், அதுக்கப்புறம் சில்வர் மாதிரியான கட் பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக பார்ட்டி லுக்கில் இருக்கும். அதில் அந்த லீஃபோட கார்னரில் இருந்து த்ரெட்டில் மட்டும் ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த கட் பீடில் ஒரு 4 பீடை மட்டும் அந்த த்ரெட்டுக்குள்ளே லோட் பண்ணிக்கிறேன். இப்போ க்ராஸாக எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ஸ்டிச் அண்ட் லாக் கொடுத்துக்கிறேன். இப்படியே லெஃப்டில் டேர்ன் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு ஸ்டிச் அண்ட் லாக் வந்து த்ரெட்டில் மட்டும் கொடுத்துக்கிறோம். இப்போ திரும்பவும் 4 கட் பீட் லோட் பண்ணிவிட்டு லெஃப்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஸ்டிச்சும் ஒரு லாக்கும் போட்டுட்டு திரும்பவும் அடுத்த சைடுக்கு த்ரெட்டில் மட்டும் ஒரு லாங் அண்ட் லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். வந்து லோடிங் மெத்தட் தான். ஆக்சுவலாக இந்த டிசைன் ஃபுல்லாகவே லோடிங்கை வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி லோடிங் ஸ்டிச்சை ஒரு 4 லைன் க்ராஸாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குட்டியாக ஒரு டைமண்ட் ஷேப் லீஃப் மாதிரி ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். லாஸ்ட்டில் ஒரு செயின் கொடுத்து எண்டிங் நாட் போட்டுடுறோம். மீதி இருக்க 4 சைட்லேயுமே இதே லீஃப் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். 4 சைடும் லீஃப் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது கொஞ்சம் பெரிய சைஸாக இந்த மாதிரி ட்ராப் ஷேப்பில் வரைஞ்சிருக்கிற இந்த இடத்துல எப்படி லீஃப் ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து கார்னர் கிட்ட த்ரெட்டை வந்து எடுத்துகிட்டு ஒரு சீக்வன்ஸும் 4 கட் பீட் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஒரு ஸ்டிச் அண்ட் லாக் கொடுத்தாச்சு. அடுத்தது இது ரைட் சைடில் மட்டும் ஃபில் பண்ண போகிறோம். அதனால் ரைட் சைடு அவுட்லைனுக்கு ஒரு லாங் செயின், லாக் செயின் த்ரெட்டில் மட்டும் கொடுத்துட்டு ஒரு சீக்வன்ஸும் 3 கட் பீடும் லோட் பண்ணி ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஸ்டிச் பண்ணி கீழ் பக்கமாக லாக் கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் போடுறது மட்டும் 4 கட் பீட் யூஸ் பண்ணியிருக்கோம். ரைட் அண்ட் லெஃப்ட் ஃபில் பண்ணுறதுக்கு 3 கட் பீடும் ஒரு சீக்வன்ஸும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சைடில் பார்த்தோன்னா ஒரு 3 லைன்ஸ் ஃபில் பண்ணிங்கன்னா அந்த லீஃபோட லென்த் வந்து ஃபினிஷ் ஆகிடும். அதே மாதிரி இப்போது லெஃப்ட் சைட்லேயும் ஒரு 3 லைன்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 2 ஹாஃபாக தனித்தனியாக ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு நடுவில் கேப் கிடைக்கும். அந்த கேப்பில் வந்துட்டு ஸ்டோன் ஸ்டிக் பண்ணலாம், இல்லைனா ஜர்தோசி கொடுக்கலாம். என்ன மெட்டீரியல் வேணும்னாலும் இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கிராண்டாக மாற்ற முடியும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி 2 ஹாஃப் சைடில் தனித்தனியாக ஃபில் பண்ணுறோம். நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த நீடில் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்துட்டு லிங்க் கொடுத்துருக்கேன், கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் சேம் நீடில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
கடைசி லைன் போடும்போது 2 சைடில் இருக்கிற லைன்ஸுமே ஜாயின் ஆகும். அந்த இடத்துல எண்டிங் நாட் கொடுத்துடணும். ஸோ லாஸ்ட்டில் நம்ம ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெரிய லீஃபும் சின்ன லீஃபும் எந்த இடத்துலலாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம இப்போ பார்த்து இந்த 2 டைப் லீஃபில் நான் ஃபில் பண்ண போகிறேன். நான் எல்லா லீஃபுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த இடத்துல ஒரு சின்ன ஃப்ளவர் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம ஆல்ரெடி போட்டு அந்த ட்ராப் பீட் ஃப்ளவர் மாதிரி தான். மெட்டீரியல் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நடுவில் சேம் கிளிப் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் ஒரு சீக்வென்ஸ் 2 4mm பேர்ல் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ஸ்கேலப் மாதிரி வளைவாக இருக்குது இல்லையா, அந்த ஒவ்வொரு வளைவுலேயும் ஒவ்வொரு லைன் வந்து போடணும். ஒரு லாங் ஸ்டிச் த்ரெட்டில் கொடுத்துட்டு ஒரு சீக்வென்ஸ் 2 பேர்ல் எடுத்துகிட்டு லோட் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் கொண்டு வந்து ஃபிக்ஸிங் அண்ட் லாக் ஸ்டிச் கொடுத்துடணும். அடுத்த சைடு ஸ்கேலப்புக்கு த்ரெட்டை வந்து எடுத்துகிட்டு போய் லாங் அண்ட் லாக் செயின் மெட்டீரியலை உள்ளே லோட் பண்ணுறோம். பேக்கில் கொண்டு வந்து ஃபிக்ஸிங் அண்ட் லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கேலப்புக்கு இடையிலையும் ஒரு லைன் இருக்க மாதிரி நம்ம போட்டுகிட்டே வந்தோம்னா ஒரு ஃப்ளவர் டிசைன் நமக்கு கிடைக்கும். இது ஃபுல்லாகவே இதே ஸ்டிச் தான் ரிப்பீட் ஆகும். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிச்சிடுறேன். உங்களுக்கு லோடிங் தெரிஞ்சாலே இப்போ நம்ம பார்க்குற இந்த கம்ப்ளீட் டிசைனுமே உங்களால் போட முடியும். லோடிங் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க நான் ஆல்ரெடி டீட்டெயிலாக ஸ்ட்ரைட் லைனில் எப்படி லோட் பண்ணோம், யூ ஷேப் டேர்னிங்கில் எப்படி லோட் பண்ணோன்னு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த வீடியோட லிங்க்கை ஷேர் பண்ணி வைக்கிறேன். அது ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த டிசைனை ட்ரை பண்ணுங்கள். இப்போது வந்துட்டு இந்த ஃப்ளவர்ஸ் லீஃப் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இடையிலலாம் சின்ன சின்ன கொடி மாதிரி லைன்ஸ் இருக்குது. அந்த லைன்ஸ்க்கெலாம் நான் சில்வர் கலரில் கட் பீட் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே டீப் கர்வாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் சிங்கிள் கட் பீடாக தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அதாவது ஒரு செயினுக்கு ஒரு கட் பீட் அந்த மாதிரி. இதில் நிறைய கொஞ்சம் லாங்கான லைன்ஸும் இருக்குது, குட்டி குட்டி லைன்ஸும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு லீஃபோடு அட்டாச் ஆகிருக்க மாதிரி லைன்ஸுக்கு எல்லாமே வெறுமனே நம்ம சில்வர் கலர் கட் பீட் மட்டும் ஃபில் பண்ணால் போதும். இதில் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரான்ச்சஸ் மாதிரி லைன்ஸும் இருக்குது. இந்த மாதிரி லைன்ஸ்க்கு அந்த லைனுக்கு மேலே எத்தனை கட் பீட் போட முடியுதோ அவ்வளோ பீட் மட்டும் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு பேர்ல் கொடுத்துட்டு எண்டிங் நாட் கொடுத்து முடிச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி எல்லா லைன்ஸும் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். மேக்ஸிமம் லைன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்தது வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போகுது. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இன்னுமே இருக்குது. அதனால பார்ட் 2ல் இன்னுமே டீட்டெயில்டாக மீதி இருக்க ஸ்டிச்சஸையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரே வீடியோவில் அப்லோட் பண்ணோன்னா உங்களுக்கு ரொம்பவே டைம் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால பேலன்ஸ் வீடியோ வந்து பார்ட் 2ல் நம்ம பார்க்கலாம். ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.